நீதிமொழிகள் 19:22 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் வாசிங்க. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. 23வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார், தீமை அவனை அணுகாது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்தது மாதிரி கர்த்தர் தருகிற காரியம் ஒருவேளை காலம் தாழ்த்தி கர்த்தர் நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றி தரும்போது எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கர்த்தரோட சமூகத்தில் காத்திருந்து வெளிப்போடே எந்த ஒரு தர்க்கமும் வாக்குவாதம், அதாவது தர்க்கம் வாக்குவாதத்தை விட இப்படி சொல்லலாம், அவிசுவாசம், நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பு இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையாக இல்லாமல் கேட்கறது. ஆண்டவரே நிறைவேற்ற வேண்டிய நாள் இவ்வளோ நாள் ஆயிடுச்சே, இன்னும் உடைய சுத்தம் நிறைவேறலையே, அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி காத்திருந்து கேட்டு அதை நாடி தேடி விசுவாசத்தின் நம்பிக்கையில் சோர்ந்து போகிறதல்ல, அதில் காத்திருவர்களுக்கு என்ன செய்யாதான், அதிலே ஒரு தீமையும் அவனை அணுகாது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லப்படுகிற காரியத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நம்ம பார்த்த காரியத்துக்கு நேராக இந்த பயப்படுதல் காரியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மேலே இருக்கிற பயப்படுதல் அது ஜீவனுக்கு நேராக கொண்டு போய் விடும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் மேலே ஒரு பயப்படுதல், ஒரு பயபக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயம் வாக்குவாதம் வராது. அல்லேலூயா. தீமையான எண்ணங்கள் வராது. அல்லேலூயா. அவிசுவாசமான காரியங்கள் வராது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்பட, கர்த்தர் மேல் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்ல, கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க மாட்டார் என்று சொல்ல காரியத்தை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தர் யாவையும் எனக்கு நேர்த்தியாக செய்வார், அவருடைய காரியங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயத்தோடு பயபக்தியோடு காத்திருக்கிற மனுஷனுக்கு ஜீவன் உண்டு.